அன்பர்களே, நண்பர்களே, மகான் சாங் சித்தர் வரலாறு மற்றும் அவர் ஜீவசமாதி பற்றிய பதிவில் 2ஆம் பாகம் இப்பொழுது தொடர்கிறது. இந்த மகான் கற்றுத்தேர்ந்த நவகண்ட யோகத்தின் மூலம் வெள்ளைக்கார துரை, அதாவது பின்னிமில் ஓனர் முதலாளி சிம்சன் ஐயாவுக்கு எப்படியெல்லாம் உதவிகள் செய்தார், எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தினார் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இல்லறத்தில் இருப்பவர்கள்தான் துறவடம் பூண்டு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்பவர் ஐயா அவர்கள். திருமணமான பின் வீட்டு செலவுகளுக்காக, தன்னுடைய செலவுகளுக்காகவும் பின்னிமில் முதலாளி சிம்சன் வெள்ளைத்துறையிடம் பணியாற்றத் தொடங்கினார். அதாவது பிஏ மாதிரி பணியாற்றத் தொடங்கினார் ஐயா அவர்கள். அந்த சிம்சனுக்கு சமையலிலிருந்து மற்ற எல்லா வேலைகளிலும் இவர்தான் கவனிப்பார். அவரை கவனித்து கொண்ட நேரம் போக மீதமுள்ள நேரத்தில் தனியே ரூமை பூட்டி கொண்டு தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். அதீத தியானம் செய்வார் இறைவனை நோக்கி. இது சிம்சன் அவருக்கும் தெரியும். ஒரு நாள் சிம்சன், அந்த வெள்ளைக்கார துரை, தன்னுடைய அலுவல் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு இரவில் படுப்பதற்காக, உறங்குவதற்காக தன் ரூமுக்கு போகும் வழியில் ஐயா சாங் சித்தர் அவர்கள் அவரை போக விடாமல் தடுத்து, இன்று ஒரு நாள் இந்த ரூமில் படுக்க வேண்டாம், வேறு இடத்தில் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவரும் எதற்காக இதை சொல்கிறார் என்று தெரியாமல், சரி ஏதாவது காரணம் இருக்கும் என்று எண்ணியவாறே வேறு ரூமில் போய் படுத்துக்கொள்கிறார். மறுநாள் காலை எழுந்து பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது, அவர் வழக்கமாக படுக்கும் அந்த ரூமில் மேற்கூரை இடிந்து விழுந்து தரைமட்டமாகி இருக்கிறதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகிறார். அது மட்டும் இல்லாது அப்பொழுதுதான் அவருக்கே புரிகிறது, என்ன நடக்கப் போகிறதோ ஒரு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சாங்கு சித்தருக்கு இருக்குது, சிவலிங்க நாயனாருக்கு இருக்குது என்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். இது எல்லோருக்கும் தெரிய வருகிறது. அவரும் இதன் மூலம் மிகப்பெரிய பிரபலமாகிறார். இப்படி சித்தர் ஐயா அவர்கள் இல்லறத்தை தொடர்ந்தபடியே முழுமையான ஞானம் பெற எல்லா வகையிலும் முயற்சிக்கிறார். தியானம் செய்யும் பொழுது காற்றிலே 2 அடி மேலே அமர்ந்தபடி, காற்றினில் அமர்ந்தபடி தியானம் செய்கிறார். அதை கூட ஒரு நாள் சிம்சன் அவர்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறார். மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் என்பதை மனதில் ஏற்கிறார். சில காலம் இப்படி போகையில் ஒரு நாள் லண்டனில் இருந்து சிம்சனுடைய மனைவியிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை படித்த சிம்சன் மிகவும் கலங்கி போகிறார். ஐயாவிடம் வந்து என்ன செய்வது என்று கேட்கிறார். அந்த கடிதத்தில் இருந்த விஷயம் இதுதான்: அவள் கருவுற்று இருக்கிறாள். டாக்டர்கள் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு இந்த பிரசவம் நல்லபடியாக நடக்காது, அவளால் உயிரோடவும் இருக்க முடியாது, உயிரை காப்பாற்றவும் முடியாது, குழந்தை உயிரையும் காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் முழுமையாக சொல்லிவிட்டார்கள் என்பது தான் அந்த கடிதம் கொண்டு வந்த செய்தி. அதை சொல்லி தன்னுடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டுமே, என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேனே என்று அழுது புலம்பிய துரையிடம், கவலைப்படாதீர்கள், நான் உங்களை மனைவியை காப்பாற்றுகிறேன், நல்லபடியாக பிரசவம் நடக்கும், அது நான் சொல்வது நடக்கும், கவலைப்படாதீர்கள், நான் சொல்வதை செய்யுங்கள், என்னை எதிரே உள்ள அறையில் பூட்டி வையுங்கள், 1 மணி நேரம் கழித்து நான் வந்து கதவை தட்டினால் மட்டுமே திறக்க வேண்டும், 1 மணி நேரம் கதவு பூட்டியே இருக்க வேண்டும், நான் வந்து கதவை தட்டினால் மட்டுமே திறக்க வேண்டும், அதற்கு முன் திறக்கக்கூடாது என்று சொல்லி அவர் போய் ரூமில் அமர்ந்து கொள்ள இவர் பூட்டிவிட்டு வந்து விடுகிறார். அவரும் அங்கே லண்டனுக்கு இவருடைய மனைவியை நேரில் சென்று பார்க்கிறார். விபூதியை மந்திரித்து அதை நீரில் பருகச் சொல்கிறார். அந்த அம்மையாரும், சிம்சனுடைய மனைவி அந்த அம்மையாரும் அந்த நீரை அதை பருகுகிறார். அதன் பின் சித்தர் அவர்கள், உங்களுக்கு பிரசவம் நல்லபடியாக நடக்கும், குழந்தை நல்லபடியாக பிறக்கும், உங்களுக்கு உயிருக்கு ஒன்றுமே ஆகாது என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகளில் அவ்வளவு தெம்பு இருப்பதாக அந்த அம்மையாருக்கு தோன்றுகிறது. உடனே லெட்டர் எழுதுகிறார், கடிதம் தன்னுடைய கணவனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சாமியார் போல் தோற்றமுள்ள ஒருவர் வந்தார், இப்படியெல்லாம் செய்தார், இருந்தாலும் எனக்கு அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் 1 மணி நேரத்திற்குள் இங்கு லண்டனுக்கு வர முடியும் என்று தெரியவில்லை, இது அதிசயமா, இப்படி நடக்குமா
இப்படி சித்துகள் எல்லாம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நான் நம்ப வேண்டும் என்பதற்காக இதை கூறுகிறேன். நீங்கள் உங்கள் கைப்பட இந்த லெட்டருக்கு பதில் எழுதி அதே ஐயாவிடம் அனுப்புங்கள், அவர் வந்து கொடுத்தால் நான் நம்புகிறேன் என்று அந்த லெட்டரில் சிம்சனுடைய மனைவி தெளிவாக தனக்கு என்ன வேண்டுமோ தெளிவு பெற அதை எழுதி அனுப்புகிறாள். ஐயாவும் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறார். வந்தவர் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே 3/4 மணி நேரத்திலேயே அந்த ரூமுக்குள் வந்தடைகிறார். கதவை தட்டுகிறார். சிம்சன் போய் கதவை திறக்கிறார். அங்கு நடந்தது எல்லாம் இவர் சொல்லி அவர் மனைவியார் கொடுத்த லெட்டரை சிம்சனிடம் கொடுக்கிறார். சிம்சனும் தன்னுடைய மனைவியினுடைய கையெழுத்தை பார்த்துவிட்டு நடந்ததையெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுகிறார். 3/4 மணி நேரத்தில் எந்த வாகனமும் இல்லாமல் பூட்டிய அறையிலிருந்து எப்படி அங்கே செல்ல முடியும்? திரும்பி 3/4 மணி நேரத்திற்குள் போய்விட்டு லெட்டரெல்லாம் வாங்கி கொண்டு இங்கே எப்படி வர முடியும் என்று மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாகிறார். இருந்தும் அதை அப்பொழுது காட்டிக்கொள்ளாமல் தன் மனைவி கேட்ட அந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் சொன்னது அவ்வளவும் உண்மை. இவர் மகான் சித்தர், இவரால் எல்லாமே செய்ய முடியும். இங்கிருந்தபடியே அங்கு நடப்பவை இவரால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகான். அவர் சொல்வது போல் உனக்கு ஒன்றும் நடக்காது, நல்லபடியாக குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் என்று அவர் தன் கைப்பட எழுத அதை மீண்டும் அதே போலவே ரூமை பூட்ட சொல்லிவிட்டு லண்டன் போய் சிம்சனுடைய மனைவியிடம் கொடுக்க அந்த அம்மா விழுந்து வணங்குகிறாள். இப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறதா இந்திய மண்ணிலே, அதுவும் தமிழ் மண்ணிலே சித்து விளையாட்டு தெரிந்த சித்தர்கள் இருக்கிறார்களா என்று ஆச்சரியப்படுகிறாள். மீண்டும் அந்த அவருடைய மனைவி கொடுத்த கடிதத்தை கொண்டு வந்து சிம்சனிடமே கொடுக்கிறார். கொஞ்ச நாள் கழித்து சுகப்பிரசவமாகிறது. அந்த மனைவியும் உயிர் பிழைக்கிறாள். மனைவிக்கு ஒன்றுமே ஆகவில்லை. இப்படி நிறைய தன்னை சுற்றி இருந்தவர்களுக்காக நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர். சிம்சன் துரை லண்டன் புறப்பட தயாராகும் பொழுது சாங்கு சித்தர் ஐயா மேல் உள்ள அந்த மரியாதையின் காரணமாக ஒரு 400 கிரவுண்டு அவர் பெயரில் எழுதி வைக்க முடிவு செய்கிறார். ஆனால் ஐயாவோ 1/4 கிரவுண்டு நிலம் மற்றும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு திருஞான சம்பந்தர் பேரிலே ஒரு மடத்தை ஆரம்பிக்கிறார். அந்த இடத்திலேயே தான் ஜீவசமாதி எப்பொழுது அடையப் போகிறோம் என்கின்ற அந்த நாளையும் சொல்கிறார். கிளம்பும்போது சிம்சன் குடும்ப புகைப்படம் ஐயாவோடு எடுத்துக்கொள்கிறார். அப்பொழுது கேட்கிறார், உங்களுடைய கடைசி காலம் எப்போன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறீர்கள் என்பது எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கும் பொழுது ஐயா சாங்கு சித்தர் அவர்கள், எப்போ இந்த நான் இருக்கின்ற இந்த குடும்ப படம் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மாட்டி வைத்திருக்கும் போது கீழே விழுதோ அன்றைக்கி நான் ஜீவசமாதி அடைகிறேன்னு நீ தெரிஞ்சுக்கோ என்று சொல்கிறார். அதே போல் அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு சிம்சன் ஐயா கிளம்புகிறார். போகின்ற வழியில் கப்பலிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது பெரிய பிரளயம், அலைகள் ஆர்ப்பரித்து கடலை கொந்தளிக்கிறது. எல்லோரும் பயந்து போகிறார்கள். இனி தப்பிக்க முடியாது, கப்பலே கவிழ்ந்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஐயாவை நினைத்து கொள்கிறார். ஐயாவை நினைத்து ஐயாவே அங்கே வந்து விடுகிறார். வந்து அமர்ந்து அந்த கொந்தளிக்கும் கடலை பார்த்து கண்களை மூடி சிறிது நேரம் தியானம் செய்கிறார். உடனே கடல் அலை அமைதியாகிறது. கடல் கொந்தளிப்பு நின்று விடுகிறது. கண்ணை திறந்தவர் அந்த சிம்சன் துரை ஆசீர்வதித்து விட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். இப்படி பல வேளைகளில் பலருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார், அதிசயங்கள் செய்திருக்கிறார். யாரும் செய்ய முடியாத சித்து வேலைகள் எல்லாம் செய்து மக்களுக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். தீராத வியாதிகளை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். இப்பொழுது கூட அங்கே சென்றால், அந்த ஜீவசமாதிக்கு சென்றால் அங்கே தண்ணீரும் கிளாஸும் வைத்திருக்கிறார்கள். அருகிலேயே விபூதி இருக்கிறது, அவருடைய விபூதி. அந்த விபூதியை வாயில் கொஞ்சம் போட்டுக்கொண்டு தண்ணீரை குடித்தால் அவருடைய அருள் கிடைக்கும் என்பது இன்னும் நம்பப்படுகிறது. ஐயா சித்தர் அவர்கள் முன்பே தன்னுடைய சீடர்களிடம் சொன்னது போல் 1900, அதாவது 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 12 மூல நட்சத்திரம் கூடிய அந்த பௌர்ணமி திதியில், அதாவது ஜூலை 12 அன்னைக்கு நிர்விகற்ப சமாதி அடைந்தார். 126 ஆண்டுகளாக ஜீவசமாதி கோவில் கிண்டியில் அருமையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. மிகவும் அமைதியான இடம், அமைதி காக்கும் இடமாக அது ஜொலிக்கிறது. இப்போது வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய
சக்தி வாய்ந்த இடமாகவும் இது நம்பப்படுகிறது. அந்த கோவிலை பதிவு செய்திருக்கிறோம், அந்த வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, இது கிண்டி MKN ரோடு, அதாவது மவுண்ட் ரோடு, கிண்டியிலிருந்து உள்ள வர ரோடு. இது வந்தால் அங்கேருந்து 2வது ரைட்டில் இது ஒரு சின்ன சந்து. இந்த சந்துக்கு பேரே ஐயாவுடைய பேர் தான். சாங்கி சித்தர் கோவில் செல்லும் வழிங்கிறது தான். அது எதிர் திசையிலேருந்து உங்களுக்காக காமிக்கிறோம். இதுதான் ஐயாவுடைய ஜீவசமாதி கோவில். ஐயா பாருங்க, கம்பீரமாக வீற்றிருக்கார் பாருங்க. இது குரு பூஜைக்காக எடுக்கப்பட்ட அந்த போட்டோக்கள் இதெல்லாம். இப்போ நம்ம ஐயா ஜீவசமாதி கோவில் உள்ளே போகிறோம். உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்க, திருப்பணி வேலைகள்லாம் நடக்குது. குரு பூஜைக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் நடக்குது. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியல, அதனால் என்னால், இதுதான் மூலவர் சன்னதி. மூலவர் சன்னதி என்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியல, உங்களுக்கு மன்னிக்கணும். அந்த மூலவர் சன்னதிக்கு பக்கத்தில் சொன்னேன் இல்லைங்களா, வலப்புறம் கொல்லாபுரி சித்தர். இந்த கொல்லாபுரி சித்தர் அவருடைய சீடர் இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சு அது மேலே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கொல்லாபுரி சித்தர். அப்படியே போனால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயாவனுடைய அந்த படம் அழகாக இருக்கு. இடது பக்கம் இன்னொரு சித்தர் சொன்னேன் இல்லைங்களா, ஏழுமலை சித்தர். அவருடைய முக்கியமான சீடர்கள் இந்த 2 பேர். ஏழுமலை சித்தருடைய ஜீவசமாதி, அது மேலே சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஏதோ விசேஷம் நடக்கும் போது அதுக்காக உள்ள அந்த திருப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஐயாவனுடைய அந்த அழகான ஜீவசமாதி கோவில். வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் ஓரளவாவது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு மிகப்பெரிய மகானோட ஜீவசமாதி கோயிலோட ஒரு வித்தியாசமான தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.